தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். வளர்ச்சி குன்றிய மாநிலமான பீகாரோட அரசியல் களத்தில் தற்போது புயல் மையம் கொண்டிருக்கு. வாக்கு திருட்டு, வேட்பாளர்கள் கைது, வாபஸ் பெற வைப்பதுன்ற கடுமையான விமர்சனங்களால ஆளுங்கட்சிக்கு ஒரு பக்கம் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்ல தொகுதி பங்கீடு சம்பந்தமா குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. நாடே எதிர்பார்க்கக்கூடிய இந்த பீகார் எலெக்ஷன்ஸோட தற்போதைய நிலவரம் பற்றி தான் பார்க்க போறோம். மொத்தமா 243 தொகுதிகள் கொண்ட இந்த பீகார் சட்டப்பேரவை தொகுதிக்கு 2 கட்டமா நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கு. இதுல ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முனைப்புல செயல்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிச்சே தேரணுன்ற ஒரு முனைப்பில் செயல்பட்டு இருக்காங்க. இந்த பீகார் தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்தே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. முதல்ல என்ன நடக்குதுன்னா வாக்கு திருட்டு. அதாவது இந்த தேர்தலில் வாக்காளர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலமா வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்படுது. கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுது. இந்த விவகாரத்தை கையெடுத்த எதிர்கட்சிகள் வாக்கு திருட முயற்சி நடப்பதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. குறிப்பா இதுல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தோட உதவியோட பிஜேபி இதுல வாக்காளர்களுடைய பெயரை நீக்கம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அவங்களுடைய பேரை மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் மட்டும் இல்லை, இன்னும் சில மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் இதே மாதிரியான ஒரு முறையை பின்பற்றி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்ற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. ராகுலோட இந்த குற்றச்சாட்டு பீகாரோட முடியாம ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர செஞ்சது. இதுல ராகுல் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து பீகார்ல வாக்காளர் உரிமை யாத்திரையை கூட நடத்தினாரு. ராகுலோட இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் விடை தெரியாத சூழல்ல எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியில் இருக்க வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் பீகார் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது என்ன நடந்ததுன்னா, எதிர்கட்சியான ஆர்ஜேயுடைய வேட்பாளர் சதேந்திர ஷா என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்ச 20 நிமிஷத்திலேயே ஜார்க்கண்ட் மாநில போலீசாரால் கைது செய்யப்படுறாரு. இதுக்கு காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2004 நடந்த ஒரு வங்கி கொள்ளை சம்பந்தமாக அவர் மீது குற்றம் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக அவருக்கு 2018 பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டது. இது முதல் தடவையில். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்க சிபிஐ எம்எல்லோட 2 வேட்பாளர்கள் தனித்தனி பிரிவுகளில் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை கையில் எடுத்த எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி திட்டமிட்டு இது போல செய்வதா ஒரு கடுமையான கண்டனத்தையும் விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பிஜேபி என்னோட 3 வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்காங்கன்ற பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுரன் கட்சியோட தலைவருமான பிரசாந்த் கிஷோர். அதாவது பிரசாந்த் கிஷோர் அவரோட ஜன்சுரன் கட்சி மூலமா இந்த பீகார் எலெக்ஷன்ஸ்ல தனித்து போட்டியிட போவதா முன்னாடியே அறிவிச்சிருந்தாரு. அதுக்கான வேட்பாளர்களையும் அவர் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா நான் தேஜஸ்வி யாதவ் போட்டியிடக்கூடிய தொகுதியில நான் அவரை எதிர்த்து போட்டிடுவேன்றதை முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசி நேரத்தில் நான் இதில் போட்டியிட மாட்டேன்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு சூழலில் தான் இதில் 3 வேட்பாளர்கள், என்னோட கட்சியோட 3 வேட்பாளர்களை பிஜேபி மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. எப்படி சூரத்தில் பண்ணாங்களோ அந்த சூரத் மாடலை பின்பற்றி இவங்க பீகார்லையும் இதை மாதிரி செய்ய பார்க்குறதா அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது என்ன சூரத் மாடல்? குஜராத் மாநிலம் சூரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சூரத்தில் நடந்த எலெக்ஷன்ஸில் பிஜேபி எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை வாபஸ் வாங்குறாங்க. இதனால பிஜேபி வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுறாரு. இதைத்தான் எதிர்கட்சிகள் சூரத் மாடல் அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்க. இதை இவர் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் ஆளும் அரசு மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன் வச்சு முன்னேறி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பின்னடைவையும் சந்திக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு விஷயத்துல காங்கிரஸ் கூட்டணியில இன்னும் ஒரு குழப்பமான சூழல் தான் நீடிக்குது. கிட்டத்தட்ட 243 தொகுதிகளை கொண்ட இந்த பீகார் சட்டப்பேரவைக்கு அவங்க 253 தொகுதி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தொகுதி பங்கீடுல இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் நீடிக்கிறதால தனித்தனியா வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க. இதனோட விளைவா 11 தொகுதிகளில் இவங்களே அவங்களுக்குள்ள போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு. எதிர்கட்சியில இருக்க இந்த குழப்பமான சூழலை பயன்படுத்தி ஆளுங்கட்சி மற்றும் பிஜேபி குறுக்கு வழியை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதா எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு போகும்னு ஒரு சம்பவத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. அது என்னன்னா, மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல போன நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் பிஜேபி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா போட்டியை அங்கே பிஜேபிக்கும்
காங்கிரஸுக்கும் தான். இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனு வந்து இறுதி நேரத்தில் வந்து நிராகரிக்கப்படுது. இதனால் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் அந்த தேர்தலை வந்து நோட்டாவுக்காக பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த தேர்தலோட முடிவில் பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சிருந்தாலும் கவனிக்கத்தக்க வகையில் நோட்டா 2ஆம் இடம் பெறுது. காரணம், காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் நோட்டாவுக்காக பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரு தேசிய கட்சி நோட்டாவுக்காக பிரச்சாரம் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதையோ இல்லை அந்த கட்சியோட வேட்பாளரோட வேட்புமனு வந்து கடைசி நேரத்தில் நிராகரிக்கப்பட்டதை பற்றியோ இந்த நோட்டா 2ஆம் இடம் வந்ததை பற்றியோ தேர்தல் ஆணையமோ யாருமே எதுவுமே பேசலை. காரணம் வந்து இந்த இடத்துல வந்து தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு அங்கே எழுந்தது. இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த பீகார் தேர்தலையும் எதிர்க்கட்சிகள் பிஜேபி மேலே வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கணுன்றதுக்காக பட்டியலிருந்து வாக்காளர்கள் நீக்குவது, வேட்பாளர்களை கைது செய்வது, அவங்களை வாபஸ் தர செய்வது, இந்த மாதிரியான குறுக்கு வழியில் ஈடுபட்டு வருவதா எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இப்போ இந்த சதேந்திர ஷா அவர் கைது செய்யப்பட்ட விவரத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த வழக்கு 2004 நடந்த ஒரு விஷயம். அது சம்பந்தமாக வந்து 2018 தான் அவருக்கு வந்து பிடிவாரண்ட் வந்து சமர்ப்பிக்கப்படுது. அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்போதான் அவர் வந்து இந்த தேர்தல் சமயத்தில் கைது செய்யப்படுறாரு. அதுவும் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்ச 20 நிமிஷத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதைத்தான் வந்து எதிர்க்கட்சிகள் இது வந்து ஒரு சட்ட நடவடிக்கை இல்லாமல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கதா எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆளும் கட்சியை மற்றும் பிஜேபிக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்னன்றதையும் அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் அவங்களே சொல்றாங்க. காரணம் வந்து இப்போ ஆளுங்கட்சி அவங்க தான் இருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா மக்கள் மத்தியில் அவங்க செஞ்சதை எடுத்து சொல்லி அரசோட நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி செல்வாக்கை வந்து பெருக்கி அதன் மூலமா வாக்குகளை வந்து அறுவடை செஞ்சிருக்கலாம். ஆனா ஆளும் அரசு அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அதனால ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் அவங்க இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த குறுக்கு வழியை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க.